சேலம் மாவட்டம் எத்தாப்பூர் காவல் நிலையத்தில் குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க ஆடு வெட்டி பூஜை செய்து வழிபாடு நடத்தப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. குற்றச்சம்பவங்களை தடுக்க பூஜை வழிபாடு உதவுமா? குற்றச் சம்பவங்களை குறைக்க காவலர் ஒருவர் குற்றவாளிகளுக்கு கறிக்கஞ்சி ஆக்கி போட்ட இந்த படக்காட்சிகளைப் போல காவல் நிலைய வாசலில் ஆடு வெட்டி முப்பூசை செய்து வழிபாடு நடத்தியிருக்கிறார்கள் போலீசார். குற்றங்களை குறைக்க குற்றவாளிகள் திருந்த பூஜை வழிபாடுகள் உதவுமா? சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஏத்தாப்பூர் காவல் நிலையம் இயங்கி வருகிறது. இந்த காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் உட்பட 28 காவலர்கள் பணியாற்றி வருகின்றனர். பொதுவாக கிராம பகுதிகளில் அமைந்துள்ள காவல் நிலையங்களில் கிடாய் வெட்டி பூஜை செய்து ஊர் பொதுமக்களுடன் சேர்ந்து பொது இடத்தில் அமர்ந்து போலீசாரும் உணவருந்துவது வழக்கம். இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே நட்புணர்வு ஏற்பட்டு குற்றச் செயல்கள் நடைபெறாமல் தடுக்க உதவும். அதுபோன்ற ஒரு சம்பவம்தான் சேலம் ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் குற்றச் சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க ஆடு வெட்டி இரத்தத்தை காவல் நிலைய நுழைவாயிலிலும் பூசணிக்காய், எலுமிச்சம்பழம் ஆகியவற்றை வெட்டி காவல் நிலையத்தில் 4 மூலைகளிலும் தெளித்தும் முப்பூசை செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூ அணிவித்து பூஜை செய்து வழிபாடு நடத்தப்பட்டுள்ளது. போலீஸ் தரப்பில் இது குறித்து மறுக்கப்பட்டாலும் கிராம மக்கள் இவ்வாறு நடைபெறுவது சகஜம்தான் என கூறுகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் வியப்பையும் பரபரப்பையும் ஒருசேர ஏற்படுத்தியுள்ளது.